ஹலோ ஹவுஸ் வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் மீ. இன்றைக்கி நம்ம பேச போகிறது ஒரு சோல் ஷட்டரிங் டாபிக். டிஎம் டிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ண அப்புறம் டிவைன் ஃபெமினனுக்கு வர அந்த வலி, இது நார்மல் பிரேக்கப் பெயின் இல்லை. இது உங்கள் பாடி, மைண்ட் அண்ட் சோல் எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்டென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இன்றைக்கி இந்த வலி ஏன் ஃபிசிக்கலாக இருக்குது, உங்கள் சோல் உள்ள ஏன் அழுது, இது நம்ம இன்றைக்கி டிகோட் பண்ணலாம். முதல்ல நீங்கள் டிஎம்மை நேரில் மீட் பண்ணியிருந்தா அந்த மெமரிஸ் உங்கள் செல்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். நீங்கள் 2 பேரும் அவுட்டிங் போன பிளேசஸ், அந்த ஸ்பெசிஃபிக் ரோட்ஸ், அவரோட பர்ஃப்யூம் ஸ்மெல், இது எல்லாமே ஒரு பாடி மெமரி. அவரோட பர்ஃப்யூம் மாதிரி ஒரு ஸ்மெல் வந்த உடனே உங்கள் பாடி ஃப்ரீஸ் ஆகும். ஒருவேளை அவர் உங்கள் கையை ஹோல்ட் பண்ணியிருந்தா அந்த ஃபிசிக்கல் சென்சேஷன் உங்கள் ஸ்கின்ல இன்னும் இருக்க மாதிரி தோணும். ஸ்பெசிஃபிக் பிளேசஸை பார்த்த உடனே உங்கள் ஹார்ட் சிங்க் ஆகும். இதனால தான் செப்ரேஷன் ஃபேஸில் ஃபிசிக்கல் பெயின் இவ்வளோ இன்டென்ஸாக தோணுது. சில பேருக்கு பாண்ட் மோஸ்ட்லி ஆன்லைனில் கூட பில்ட் ஆகியிருக்கும். மெசேஜஸ், கால்ஸ், லேட் நைட் கான்வர்சேஷனில் அவர் உங்களுக்கு 24/7 டெக்ஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் பிஸியாக இருந்தாலும் உங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துருப்பாரு. ஸோ அவரோட மெமரிஸ் உங்கள் மைண்டில் சோல் லெவலில் டீப்பாக ஒரு ஓண்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அவர் டிஸ்டன்ஸ் ஆன அப்புறம் ஃபோன் சைலண்ட்டாக இருந்தாலும் உங்கள் ஹார்ட் ஹெவியாக இருக்கும். அவர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வராதா, இந்த டைம் என்ன கால் பண்ண மாட்டாரா அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும். சோஷியல் மீடியாவில் ஒரு ரீல் பார்ப்பீங்க, அதே சேம் ரீல் உங்கள் பர்சன் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கலாம். ஒரு கோட் பார்ப்பீங்க, அந்த கோட் உடனே உங்களை ட்ரிகர் பண்ணும். இந்த சேம் கோட் இவர் எனக்கு ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்னு. அண்ட் வேறு பர்சன் மேலேயோ இல்லை வேறு எந்த விஷயத்து மேலேயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போகாது. பிகாஸ் உங்கள் சோல் இவரை தான் உங்கள் டிஎம்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். பிகாஸ் டிவைன் ஃபெமினன் அட்டாச் ஆகிறது டைம் பாஸ்க்கு இல்லை, இது ரியல் கனெக்ஷன் அண்ட் சோல் ரெக்கக்னிஷனுக்காக. இந்த செப்ரேஷனில் ரொம்ப கொடுமையான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போயிருப்பீங்க, சிரித்து பேசிகிட்டு இருப்பீங்க. பட் அந்த ஹாப்பி மூமெண்ட்டில் கூட உங்கள் சோல்குள்ளே ஒரு சைலன்ஸ் ஸ்க்ரீம் இருக்கும். உங்கள் கூட எத்தனை பேர் இருந்தாலும் உங்களுக்கு யாரும் இல்லைங்கிற அந்த ஒரு சோல் லோன்லினஸ் ஃபீல் ஆகும். மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக அவரை தேட ஆரம்பிக்கும். அவர் கூட இருந்தால் இது இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு தாட் வரும். ஹாப்பினஸ் டிஸ்டர்ப் ஆகும். ரோட்டில் ரேண்டம் பர்சன் வந்து உங்கள் டிஎம் மாதிரி தோணும்போது ஒரு செகண்டில் நீங்கள் ஃப்ரீஸ் ஆகிடுவீங்க. ரோட்டில் யார் இருக்காங்க இல்லைன்னு எதுவுமே பார்க்காம அந்த செகண்ட்லேயே நீங்கள் அழ ஸ்டார்ட் ஆகிடுவீங்க. பிகாஸ் அந்த ஒரு மினிட் உங்கள் மைண்ட் வந்து கம்ப்ளீட் பிளாங்க் ஆகிடும். நீங்கள் வெளியே நார்மலாக தெரிஞ்சாலும் உள்ள ஒரு மென்டல் பேட்டில் நடக்கும். சில நேரம் உங்களுக்கே தோணும், நான் மென்டலி அஃபெக்ட் ஆகிட்டேன்னா அப்படின்னு. கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆகிடுவீங்க. நான் ஏன் இவ்வளோ ஓவர் திங்க் பண்ணுறேன்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த விஷயத்தை யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாமல் யூனிவர்ஸ் கிட்ட கேட்க ஆரம்பிப்பீங்க. எனக்கு ஏன் இந்த வலி, நான் ஏன் இந்த ஜேர்னிக்குள்ளே வந்தேன், நான் ஏன் இந்த பெயினெல்லாம் அனுபவிக்கணும், நான் உண்மையான லவ் கொடுத்தேனே தவிர வேறு எந்த தப்பு நான் பண்ணேன் அப்படின்னு நீங்களே உங்களை கொஷின் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த பெயின் போதும், இந்த பெயினை டிசர்வ் பண்ணுற அளவுக்கு நான் இல்லை, இதுக்கு மேலே என்னால் இந்த கனெக்ஷனை ஹோல்ட் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் அவரை மறக்க நினைக்கிற ஒவ்வொரு தடவையும் யூனிவர்ஸ் உங்களை தடுக்கும். சடனாக 1111, 444, 222 மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸ் உங்கள் கண்ணில் படும். அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு கலர் பட்டர்ஃப்ளை உங்கள் கண்ணில் பட்டுகிட்டே இருக்கும். பிஜியன், டக் மாதிரி பேர்ட்ஸ் உங்கள் கண்ணில் படலாம். அனிமல் என்கவுண்டர்ஸ் நடக்கும். இது எல்லாமே சயின்ஸ். யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்னென்னா, டோன்ட் நம் தி பெயின். இந்த வலி உங்கள் ஹீலிங்க்கு ரொம்ப முக்கியம். இந்த பெயின் உங்கள் சக்ராஸையும் அஃபெக்ட் பண்ணும். ஹார்ட் சக்ரா ட்ரிகர் ஆகும்போது செஸ்ட் பெயின் வரும். சோலார் பிளெக்ஸஸ் உண்டாகும்போது ஐம் நாட் இனஃப்னு செல்ஃப் வித் கொஷன்ஸ் வரும். பட் உண்மையான விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்கள் பெயினை மட்டும் இல்லை, உங்கள் ஃபேமிலியோட ஆன்செஸ்ட்ரல் கர்மாவையும் சேர்த்து தான் கிளியர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆல்சோ உங்கள் டிஎம்மோட கர்மாஸையும் சேர்த்து தான். இந்த ஃபிசிக்கல் பெயின், மென்டல் ஸ்ட்ரகிள் தான் உங்கள் சோலோட ரீபர்த்க்கு வழிவகுக்குது. ரீச்சிங் ராக் பாட்டம் இஸ் ஆக்சுவலி யுவர் டர்னிங் பாயிண்ட். ஸோ ஹாப்சோல்ஸ், உங்கள் வலி பைத்தியக்காரத்தனம் இல்லை, இது உங்கள் ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங்கோட ஒரு பார்ட். சம்ஒன் ஹூ டச்சஸ் யுவர் சோல் வில் அஃபெக்ட் யுவர் என்டையர் பீயிங். கமெண்ட் பிலோ உங்கள் செப்ரேஷனில் நீங்கள் ஃபீல் பண்ண அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபிசிக்கல் ட்ரிகர் என்ன, நீங்கள் அதிகமாக பார்க்குற ஏஞ்சல் நம்பர்ஸ் இது. லெட்ஸ் ஷேர் அண்ட் ஹீல் டுகெதர். ரிமெம்பர், when a soul truly touches the heart, even silence carries the memory. And that's all for now. Share love and light, stay soulful, stand in your power. This is V signing off.